வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 5 ஒளியியல் தீர்க்கப்பட்ட கணக்குகள் பார்க்க போறோம். எந்த வெப்பநிலையில் ஒளியின் திசைவேகமானது 0 டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாகும்? இப்போ 0 டிகிரி செல்சியஸில் ஒளியின் திசைவேகத்தை நம்ம V1 வச்சுக்கிடுவோம், அதை 1ன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? எந்த வெப்பநிலையில் V2 அதாவது ஒளியின் திசைவேகம் இரட்டிப்பு ஆகும்னு கேட்டிருக்காங்க. அந்த இரட்டிப்பு ஆகுறத V2 என்னதான்னு வச்சுக்கிடுதோம், 2ன்னு வச்சுக்கிடுதோம். சரியா? இப்ப வெப்பநிலையை அவங்க கொடுத்துருக்காங்க 0 டிகிரி செல்சியஸ்ன்னு, அதை T1ன்னு வச்சுக்கிட்டு அதை கெல்வினுக்கு மாத்திருவோம். T1ங்கிறது 0 டிகிரி செல்சியஸை அதோட 273 கூட்டினோம்னா எனது கெல்வினா மாறிடும். அப்போ நான் 0வோட 273 கூட்டினா என்ன கிடைக்கும்? அதே மதிப்பு தான் கிடைக்கும். 273 கெல்வினா மாத்திட்டோம். சரியா? இப்போ வெப்பநிலை நமக்கு தெரியாது, T2ங்கிறது. இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வெப்பநிலை 273 கெல்வின்னு, அதோட அதிகரிச்சாதான் என்னது, ஒளியின் திசைவேகம் 2 மடங்கா மாறும். அதனால பிளஸ் டீன்னு போட்டு கொடுத்தோம். 273 பிளஸ் டி தான் என்னது, T2ன்னு இப்போ வச்சு கொடுத்தோம். இப்போ என்ன ரிலேஷன்னா, V2ங்கிறது என்னது, 2 மடங்கா மாறுது. அதனால V1ங்கிறது 1ன்னு வச்சுக்கிடுவோம், V2ங்கிறது 2 மடங்கா மாறுது. அதை இப்படி எழுதி கொடுத்தோம் ரெண்டுக்குள்ள. சரியா? இப்போ V2 by V1 ஈக்குவல் டு, அதாவது T2 by T1, T2 by T1, இந்த ரிலேஷன் T1 இதை தெரிஞ்சுக்கிடணும். அதாவது ஒளியின் திசைவேகம் அதை வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு சமமா இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்பனா V2னா இதோட இருமடி மூலம் T2, V1னா T1 அதோட இருமடி மூலம். சரியா? இதுக்கு நேர்தகவுல இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். சரியா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் தெரியும். அதாவது T1 T2 by T1 ஈக்குவல் டு, சரியா? இப்போ இதுக்கு V2 by V1 என்னன்னு வச்சிருக்கோம், 2ன்னு வச்சிருக்கோமா? அதாவது 2 by 1ன்னு வச்சிருக்கோம். நம்ம 2ன்னு எடுத்தா போதும். சரியா? இப்போ T2ங்கிறது என்ன எடுத்திருக்கோம், 273. அதாவது T2ங்கிறது 273 பிளஸ் டி. சரியா? T1ங்கிறது 0 டிகிரி செல்சியஸ், அதுதான் என்னது 273 மட்டும் கெல்வின்னு வச்சிருக்கோம். ஈக்குவல் டு என்னது 2. இப்போ ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா, அதாவது நீக்கணும்னா ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. இங்க ஸ்கொயர் பண்ண இந்த பக்கம் என்ன செய்யுங்க, ஸ்கொயர் பண்ணிருங்க. சரியா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணா ரூட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போனா 273 பிளஸ் டி, இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க, 273 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 4. சரியா? வர்க்கப்படுத்தினா 4. இப்போ இந்த 273 இந்த சைடு கொண்டு போங்க. 273 பிளஸ் டி, இதை பெருக்கினா குறுக்கு பெருக்கல் மூலயமா போயிடும். அப்போனா 4 இன்ட்டு 273 எழுதிக்கலாமா? இப்போ 4 273 என்னன்னு பாருங்க. 273 இன்ட்டு 4. சரியா? 4 3 12, 12க்கு 2 மீதி 1. சரியா? 4 28, 28 1 29க்கு 9 மீதி 2. 4 2 8, 8 2 10. அப்பனா என்ன ஆன்சர் கிடைக்கி, 1092. சரியா? இங்க 273 இருக்குல்ல, பிளஸ் இருக்கு. பிளஸ்ஸா உள்ளதை அங்கிட்டு கொண்டு போனோம்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்பனா 273. சரியா? இந்த டீயை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இப்போ 1092ல இருந்து மைனஸ் பண்ணணும் 273. சரியா? 1092 போட்டுக்கோங்க, மைனஸ் 273 மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்போ 2ல இருந்து கழிக்க முடியாது, 1 கடை வாங்கினா இது 12 ஆயிரும். 12ல இருந்து 3 கழிச்சா 9. சரியா? அடுத்து இங்க 1 கடன் கொடுத்ததுனால இது 8ஆ இருக்கும். 8ல இருந்து 7 கழிச்சோம்னா 1. சரியா? இப்போ இது 0ல இருந்து கழிக்க முடியாது, 1 கடை வாங்கினா 10. 10ல இருந்து 2 கழிச்சோம்னா 8. என்ன ஆன்சர் கிடைக்கி, 219. 219. சரியா? இப்போ இங்க டி, டீயோட யூனிட் என்னது, செல்சியஸ்ன்னு எழுதிருங்க. 219 செல்சியஸ்ல என்ன ஆகும்,
இந்த டெம்பரேச்சர்ல ஒளியின் திசைவேகம் இரட்டிப்பாகும் அப்படிங்கிறத எழுதிருங்க. ஒளியின் திசைவேகம் 219 டிகிரி செல்சியஸ்ல இரட்டிப்பாகும்.